வணக்கம். இதான் நம்ம தோட்டம். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பழ வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்ன செடிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்ட்ராபெரி கொய்யா. இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா நம்ம நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இந்த 1.5 வருஷத்துலேயே அது நல்லாவே வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே காய்கள் பழங்களோடு தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, மரம் ஃபுல்லாகவே காய்கள் பழங்கள் தான். இதுக்கு வந்து பராமரிப்பு அப்படின்னு பெருசாக எதுவுமே இல்லை. நான் எதுவுமே அப்படி கொடுக்கவே இல்லை. சாதாரணமாக நம்ம எல்லா செடிக்கும் நம்ம எப்படி நம்ம தண்ணி விட்டு நம்ம உரம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காப்பிடிச்சிருக்கு. மரம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இடத்துல நம்ம பார்க்க போகிறது வந்து ரம்பூட்டான். ரம்பூட்டானில் வந்து இது N18 வெரைட்டி. அந்த N18 வெரைட்டி ரம்பூட்டான் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பழம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஆனால் இது நம்ம கிளைமேட்டுக்கு வளருமா வளராதான்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கும் ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த செடியை நான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தலாம் நம்ம பார்க்குறது வந்து ரம்பூட்டானில் வந்து இது எல்லோ. இந்த செடி கிட்டத்தட்ட நம்ம நடவு பண்ணி ஒரு 1 இயர் இருக்கும். 1 இயரில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த வெயிலோட தாக்கத்தினால இலைகள் எல்லாமே கரிஞ்சு எல்லாமே கொட்டி போயிடுச்சு. ஸோ எல்லாம் கொட்டி போனதுனால தான் நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஷேட் நெட் ஒன்று அமைச்சிருக்கேன். இந்த ஷேட் நெட்டுக்குள்ளாடி இந்த செடி இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். இப்போ வந்து இலைக்கரிசல் ரொம்ப வந்து இல்லை. பட் இருந்தாலுமே அதோட வளர்ச்சி வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தால பார்க்குறது வந்து அதாவது நீல மாங்காய். இந்த மாங்காய் வந்து இது ஒரு நல்ல வெரைட்டி நீல மாங்காய். அடுத்தால நம்ம பார்க்குறது வந்து வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள்லாம் வந்து இது ரெட். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் இருக்கும். அந்த 6 மாதத்துலேயே இது என்னை விட இது ரொம்ப ஹைட்டாகவே வளர்ந்துட்டு நம்ம நல்ல தண்ணி நல்ல உரம்லாம் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு செடியுமே ரொம்பவே ஈஸியாக நம்ம வளர்க்கலாம். இப்போ அடுத்தால நம்ம பார்க்குறது வந்து HRM99 ஆப்பிள். இதுவும் நான் நடவு பண்ணி ஒரு 1.5 வருஷம் இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இதில் இது வரைக்கும் இன்னும் பூ காய்கள் வந்துட்டு எதுவுமே வரலை. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு பூவெல்லாம் வராது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம எதையுமே மைண்ட் பண்ணுறது கிடையாது. இதில் கண்டிப்பாக வந்துட்டு இதை நம்ம காய்க்க வைக்கணும். ஸோ அதுக்காக இதுக்கு நல்ல உரம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இது கண்டிப்பாக காய்க்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பெங்களூரா மேங்கோ இது வந்து இந்த வருஷம் தான் காய்ச்சிருக்கு. இதுவும் ஒரு நல்ல வெரைட்டி தான். இதில் உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த தோல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெட் கலரில் வந்துட்டு ஒரு சின்ன கோட்டிங் மாதிரி ஒன்று வரும். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாட்டு இருக்கும். ஸோ அதான் இதில் உள்ள ஸ்பெஷல். இதுவும் நம்ம ஒரு ஓல்டு வெரைட்டி தான். ரொம்ப ஒரு நல்ல ரகம் தான். இதையும் உங்களுக்கு நீங்கள் யாராவது வைக்கணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறது வந்து அபியூ. இது ஜப்பான் கோவா. இது வந்து சீத்தால வந்து ரெட் கலர். ஸோ இந்த 3ம் சின்ன கண்ணா நான் இப்போ தான் வாங்கி வச்சேன். அடுத்தால பார்க்குறது வந்து நீல மாங்காய். மேங்கோவில் வந்துட்டு நீலம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிப் வந்து நிறையவே காய்ச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் பிளான்ட். இது 7 வருஷம் பிளான்ட். இது தோட்டத்தில் நம்ம நிறைய காய்கறி இதெல்லாம் வச்சுருக்கோம். பார்த்திங்களா, கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை, மிளகாய். ஸோ இது வந்து கேசர் மாங்காய் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதை வந்து நான் இப்போ தான் நர்சரிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது நான் நடவு பண்ணல. ஸோ மழையும் பெய்துட்டு இருக்கிறனால இது இப்போ நடவு பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் தோட்டமும் போட்டிருக்கோம். கத்திரிக்காய், மிளகாய், செம்பருத்தி, இதுவும் எல்லாமே ரொம்பவே நல்லா வளருது. இது வந்து ரெட் கீரை. அடுத்தால நீங்கள் பார்க்குறது வந்து லொங்கனில் வந்து இது ஹோம் க்ரோனோட எடா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி.
ஸோ இந்த வெரைட்டி லொங்கன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா பரவலாகவே கிடைக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் கூட இதை வந்துட்டு சின்ன சின்ன பேக்கெட்ஸ் போட்டு ஒரு கிலோ 400 ரூபா 600 ரூபான்னு வித்துட்ருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இருங்க நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, பழம் இப்படி தான் இருக்கும். இதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் அந்த பழம் இப்படி தான் இருக்கும். ரொம்பவே ஒரு நல்ல வெரைட்டி. அதில் நம்ம பார்க்குறது வந்து வியட்நாம் சூப்பர் ஏலி. இந்த வியட்நாம் சூப்பர் ஏலி வந்து இதுவும் நம்ம நடவு பண்ணி ஒரு வருஷம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு க்ரோத். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்செலாம் வச்சுருக்கு. பார்த்தீங்களா, பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. இதில் போன வருஷமும் இதில் ஒரு கா ஒன்று வந்துச்சு. ஸோ அதை நம்ம பறிச்சிட்டோம். இந்த வருஷம் மறுபடியும் இதில் நிறைய கா வந்துச்சு. நிறைய கா நம்ம விட்டோம் அப்படின்னா இந்த செடியோட ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கும். அதனால் நான் இதில் ஒரே ஒரு காயை மட்டும் அலோவ் பண்ணிவிட்டு மற்ற காயெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து அத்தி, பூனே அத்தி. இதுவும் ரொம்ப நல்லாவே வளருது நம்ம கிளைமேட்டுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா மரம் ஃபுல்லாகவே காய்களாக தான் இருக்கும். இதை பார்த்தா தெரியும். அங்கே ஒரு காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எல்லாமே காய்களாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சைனீஸ் புஷ் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு வந்து இது எல்லா கிளைமேட்லேயுமே ஒரு வளரக்கூடிய ஒரு ஆரஞ்சு வெரைட்டி தான். இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும், லோ மெயின்டெனன்ஸ் தான். இப்போ அடுத்தால நீங்கள் பார்க்குறது வந்து அர்க்காகிரன் கொய்யா. இது வந்து ஒரு நம்ம நாட்டு வெரைட்டி தான். இது சைஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சைஸில் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்கும். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் நிறைய இருக்க தான் செய்யும். ஆனால் அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல வெரைட்டி. கொத்து கொத்தாக காய்க்கும். பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே காய்கள் தான். மரம் ஃபுல்லாகவே காய்கள் தான். பூ பிஞ்சுகளோட தான் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து இது வந்து ஸ்வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் இது வந்து B17 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது வந்து இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்வீட்டான ஸ்டார் ஃப்ரூட் தான் இது. இதில் புளிப்பு அப்படின்னு சுத்தமாக எதுவுமே இருக்காது. மொத்தமாகவே ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஒரு நல்ல வெரைட்டி தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பம்ப்ளி மாஸ். பம்ப்ளி மாஸில் வந்து இது வந்து ரெட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வந்து நல்ல ரெட் கலரில் இருக்கும். இது வந்து நம்ம நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். ஆனால் இது காய்க்கணும் அப்படின்னா வந்துட்டு மினிமம் ஒரு 3 இயர்ஸாவது கண்டிப்பாக ஆகும். இன்னும் ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது காய்க்குமா காய்க்காதான்னு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒயிட் நாவல். இந்த ஒயிட் நாவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழம் வந்து இந்த மாதிரி நல்ல ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இது வந்து நம்ம தோட்டத்தில் இது காய்க்கவே இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து நான் இப்போ மொட்டையாக வந்து இதை ரொம்ப க்ரூம் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அப்படியாவது காய்க்குமான்னு தெரில, பார்க்கலாம். வியட்நாம் பலா தான். இந்த பலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இதில் பிடிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும் இந்த செடியோட ஏஜ். ஆனால் இது இவ்வளோ நாளாக இது காய்க்கவே இல்லை. இந்த வருஷம்தான் ஒரே ஒரு பிஞ்சு ஒன்று எடுத்துருக்கு. ஸோ அதுவும் ஒரு சந்தோஷம்தான். தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி வச்சு வளர்க்குறதுல அதில் வந்துட்டு பூ, காய்கள், பிஞ்சு, பழங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிளான்ஸ் ஏதாவது வச்சு பயன்பெற்றுக்கோங்க.